சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். எதுக்கு சொல்றேன்னா, உலகத்துல பாவமான மனுகுலத்தை மீட்பதற்காக உலகத்துல எவ்வளவு பட்டதாரி ஆனாலும் சரி, எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, கோடி கோடியான பணங்களை சேர்த்தாலும் சரி, எங்க போய் ஜெயிலில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருமான். அவர்தான் சத்தியமுள்ள கடவுள், உண்மையுள்ள கடவுள். அந்த இயேசு மனிதனாக, கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயர்ல இந்த உலகத்திலே வந்து எல்லா பாவமான மக்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். என்ன கண்டிஷன்? இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமா? இயேசுநாதரை பற்றி நாங்கள் சொல்லும் போது அதை நீ நம்பணும், அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அன்பாளர்களே, உலகத்துல பாவ மன்னிப்பை கொடுக்கிற இயேசு கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஆகவே அவரை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை, உங்கள் குடும்பத்துக்கு தேவை, உங்க ஊருக்கு தேவை, உங்க தெருவுக்கு தேவை. அன்பானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை மட்டுமில்ல, உன் வீட்டார் அனைவரையும் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? என் பாவம் மன்னிக்கப்பட வேணும், நான் பாவி என்று சொல்லுகிறவன் எத்தனை பேர் வந்தீர்கள்? எங்களோடு இங்கே போதகர் வந்திருக்கிறார், பாஸ்டர் ஐயா அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணுவார். அவர் இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டால் உங்கள் பாவங்களை இயேசு கடவுள் மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். வாருமே இயேசு பாதம் சேருமே, வாரு பாவம் தேருமே, வாரும் யாரையும் தள்ளேரென்று வாக்கு அன்பத்தோரேனார். வரும் யாரையும் தள்ளேரென்று வாக்கு அன்பத்தோரேனார். வாருமே இயேசு பாதம் சேருமே, ஆறில் பாவம் தேருமே. அன்பானவரே, இந்த இயேசுநாதர் குறித்து நான் இரவும் பார்க்கலாம் சொல்லலாம். இந்த இயேசுநாதரை பற்றி மேலும் நீங்க அறிய வேண்டும் என்றால், இவர் எப்படி பாவத்தை நமக்கு மன்னித்தார், எப்படி அவர் ரத்தம் எப்படி சிந்தினார், அந்த ரத்தத்தினாலே என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதெல்லாம் மேலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம்.